கிருஷ்ணதாஸ் அவர்களின் 34வது திருமண ஆண்டு விழாவை ஒட்டி நமது எல்லார் சார்பாகவும் ஒரு 100 ஆண்டுகள் நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தாருடன் குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை நாம் எல்லோரும் பிரார்த்திப்போம். 100வது மீட்டு நடக்க போகுது. அதே மாதிரி ஒரு 150, 175, 200, 300 எல்லாம் நடக்கணும். எல்லாரும் வந்திருந்து அவருக்கு நம்ம ஒரு பெரிய உதவியாக இருக்கணும். அப்போ தான் அவர் நடத்த முடியும். நம்ம காசு கொடுத்துட்றோம், அது உதவி. ஆமாம், அதெல்லாம் இல்லை. என்ன அப்படின்னா, நம்ம காசு கொடுத்துட்டு போயிடுறோம். அதை பொறுப்பெடுத்து அதை நடத்தி ரொம்ப சிரமம். எல்லாருனாலையும் செய்ய முடியாது. அது ரொம்ப சிரமத்துக்கு இடையில் செய்கிறாரு. அதனால் நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்பு அவருக்கு இருக்கணும். அதனால் எல்லாரும் சார்பையும் அவரை மீண்டும் வாழ்த்தி ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி. அவரை கொஞ்சம் குழந்தைய கேக்கு வெட்டுறதுக்கு, என்ன குழந்தை தான் கேக்கு சாப்பிட்டு நிறையா, குழந்தைய கேக்கு வெட்டுறதுக்கு உங்கள் எல்லாரும் சார்பும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். குழந்தை கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹானர் பண்ணிக்கிறேன். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேங்க சார். உங்கள் வீட்டில் மேடமும் வருவாங்கன்னு பார்த்தேன். பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எல்லோருக்கும் வணக்கம். அருமை நண்பர் கிருஷ்ணதாஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வெட்டிங் அனிவர்சரி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோட மனைவிக்கும் சேர்த்து ஒரு பாட்டு பாடலான் இருக்கேன். அவங்க பல்லாண்டு காலம் வாழ்ந்து இன்னும் ஏகப்பட்ட மீட் நடத்தி நம்மளை போல் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழல் இன்னும் நல்லா டெவலப் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த சின்ன பரிசை அவருக்காக அழைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் சார். டிஎம்எஸ் ஃபவுண்டர் கிருஷ்ணதாஸ் சார் அவர்களுக்கு 34வது ஆண்டு மனநாள் வாழ்த்துக்களை குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நலம் வாழ இந்நாளும் என் வாழ்த்துக்கள். வாத்தி சீனிவாசன் அவர்களுக்கு நன்றி.
ஆமாம், வாங்க வாங்க. எங்களுடைய இசைக்குழுவினுடைய எல்லா ஒரு சுற்றுக்கும் எல்லா சுற்றுச்சூழலுக்கும் சென்று எங்களோட என்று இணைந்திருக்கும் இவர்கள் இந்த அதாவது கிருஷ்ணா சாரோடையும் ஆரோக்கியதாஸ் ரெண்டு தாஸோடு சேர்ந்து இணைந்தவர்களுக்கு நன்றி. எங்கள் சார்பா சின்ன ஒரு இது பேசுறீங்களா? பேசுங்க. கவிதா அவர்கள் பேசுவாங்க, சொல்லுங்க. நான் ஒன்றும் சொல்ல, ரொம்ப டீப்பாக சொல்லலை. இந்த 100 நடத்துகிறார் கோயம்புத்தூரில். எனக்கு தெரிஞ்சு இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து அவர் எடுத்துக்கிட்ட நாட்கள் குறைவு. இவ்வளோ 100ன்றது இவ்வளோ சீக்கிரம் யாருக்க முடியாது. ரொம்ப ஷார்ட் டைமில் எடுத்துக்கிட்டாரு. ஒவ்வொரு ஈவெண்ட்டும் நான் வர முடிஞ்சாலும் வரலனாலும் கவனிப்பேன். அதுக்கு ஒரு டெடிக்கேஷன் நல்லாயிருக்கும். கரெக்டு, சின்சியாரிட்டி, பர்ஃபெக்ஷன்ஸ். நான் ஒரு 8 ஸ்டுடியோஸ்லாம் போயிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ பர்ஃபெக்ஷன் எங்கேயுமே இருக்குது. இந்த பர்ஃபெக்ஷன் ஸ்டுடியோ ப்ளஸ் ஆர்கனைசர், இது 2 பேருடைய கோஆர்டினேஷன், பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் இவர் நடத்துனது எதுவுமே. தேங்க்யூ ஃபார் ஆல்.